வணக்கம் மகர ராசி நண்பர்களே. வரக்கூடிய வைகாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சனி பகவானை பார்ப்போங்க. சனி பகவான் இப்போது உங்களுடைய ராசிக்கு 2வது ராசியில் தான் இருக்கார். உங்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்ருக்கு. 7.5 சனியில் 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. கடைசி 2.5 வருஷம் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் இன்னி 2 வருஷம் உங்களுக்கு இருக்குது. 7.5 சனி காலத்தில் பொதுவாக கொஞ்சம் தொந்தரவு வரும். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்துடலாம். ஒரு சிலருக்கு தொழிலில் பிரச்சனை வரும். ஒரு சிலருக்கு வண்டி வாகனத்தினால பிரச்சனை வரும். ஒரு சிலருக்கு கடன்கள்னால பிரச்சனை வரும். இப்படி ஏதோ ஒரு வகையில் ஒரு சில தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கும். அதே மாதிரி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சிலருக்கு பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சமாளிச்சிடலாம். அதனால் 7.5 சனி டோட்டலாக நம்மளுடைய வாழ்க்கை கெட்டு போயிருமோ அப்படின்னெல்லாம் ஒன்றும் பயப்பட வேணாம். அதே மாதிரி 7.5 சனி இருக்கிறவங்க சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்புகள் வராது. ஒரு 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் தொந்தரவு தெரியும், சரிங்களா? ஆனாலும் நம்ம கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்துக்கிட்டோம்னா செய்கிற காரியங்களை யோசித்து ஒரு முறைக்கு பல முறை நிதானமாக யோசித்து செஞ்சோம்னா நமக்கு எந்த தப்பும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்காது. அதே போல் சனி பகவான் 2வது இடத்துல இருக்குது, ஆட்சியோடு தான் இருக்குது. ஆட்சி பலம் பெற்றிருக்கனால ஒரு சிலருக்கு பண வரவெல்லாம் கிடைக்கும். ஏன்னா தனாதிபதியே உங்களுக்கு சனி தான், பணத்தை கொடுக்குறவரே சனி தான். அப்போ 7.5 சனி நடந்தாலும் அவர் பணத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கனால உங்களுக்கு பணத்தை கொடுப்பார். அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? சரி, அடுத்து இப்போது செவ்வாய் பகவானை எடுத்துக்கோம். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3வது ராசியில் தான் இருக்கார். 3வது ராசியில் இருந்தால் சகோதர தோஷம் வரும். சகோதர தோஷம்னா இந்த நமக்கு அடுத்து பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உடம்பு செல்லாம் பொருள், இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் வந்துடும். வைகாசி 18ஆம் தேதி செவ்வாய் மேசராசிக்கு பயிற்சி ஆயிடுவார், 4வது ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அது உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் 4ல் இருந்தால் சொத்துக்கள் சேரக்கூடிய காலம் அது. அப்போ சில மகர ராசிக்காரவங்களுக்கு 7.5 சனி நடந்தாலும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கும், கிரயம் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு வராத சொத்துக்கள் கைக்கு வந்துடும், வில்லங்க சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பாகவிஸ்தி மூலமாக கூட சொத்துக்கள் கைக்கு சேர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதே மாதிரி பூர்வீக ஸ்தானம் உங்களுக்கு பலம் பெறும். சிலருக்கு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் தாயார் நல்ல மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. அவங்க நினச்ச காரியங்களில் ஜெயிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். ஆனாலும் 4ல் செவ்வாய் இருந்தால் தாயாருக்கு நிறைய கோபதாபங்கள் வரும். அவங்க எதிர்பாராத சூழ்நிலையில் எதிர்பாராத சில நிகழ்ச்சிகள் நடக்கும். அதன் மூலமாக அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க, இல்லைன்னா மனக்கவலையோடு இருப்பாங்க, சரியாக தூங்க முடியாது. அதனால் அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறது பழகிறது கொஞ்சம் நிதானமாக பேசி பழகணும். அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், சரிங்களா? சரி, ராகு பகவான் வேறு 3வது ராசியில் தான் இருக்கார். ராகு 3வது ராசியில் இருக்கக்கூடாது. ஏன்னா ராகு பகவானும் அந்த இளைய சகோதர சகோதரிகளோட கருத்து வேறுபாடை உண்டு பண்ணும், இல்லைன்னா அவங்களுக்கு உடல் நலத்தை கொஞ்சம் பாதிக்கும். அதை தான் அது செய்யும், சரிங்களா? இப்போ 4வது இடத்துல தான் உங்களுக்கு சுக்கிரன் இருக்கார். 4வது இடத்துல சுக்கிரன் இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா சிலருக்கு வீடு கட்டுற யோகம், வாகனம் வாங்குகிற யோகம், வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருள்கள் எல்லாம் வாங்கி தரும். அதனால் சுக்கிரன் 4ல் இருந்தால் நன்மைகள் கிடைக்கும். வைகாசி 7ஆம் தேதி சுக்கிரன் 5வது ராசிக்கு போயிடுவார். 5வது ராசிக்கு போனால் குழந்தை ஸ்தானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ பிள்ளை பிறக்காதவங்களுக்கு சிலருக்கு பிள்ளை பிறக்கும், சிலருக்கு பிள்ளைகள் கருத்தரிக்கும். அதே மாதிரி ஏற்கனவே பிள்ளை பெற்றவங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். 5வது இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த யோகங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதனை பொறுத்தளவு உங்களுக்கு 4ல் இருக்குது. புதன் 4ல் இருக்கிறதும் நமக்கு நன்மைகளை தான் செய்யும். அந்த புதன் வைகாசி 11ஆம் தேதி 5வது ராசிக்கு போயிடுவார். 5வது ராசிக்கு போனால் உங்களுடைய பெற்ற பிள்ளைகளுக்கு அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் வரும். அங்கிட்டுக்கிட்டுன்னு அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்க முடியாது. அதனால் அவங்களுடைய வேலைகளை சரியாக கவனிக்க முடியாது, தொழிலை சரியாக கவனிக்க முடியாது. உறவை பலப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு கல்வி பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கும். அவங்க படிக்கணும்னு நினைக்கலாம், இல்லைன்னா பிள்ளைகளுடைய படிப்பு பற்றிய சிந்தனை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? சரி, சூரியனை எடுத்துக்கோம். சூரியன் உங்களுக்கு அஷ்டமாதிபதி, 8ஆம் அதிபதி. அவர் 5வது இடத்துல தான் இருக்கார். பொதுவாக சூரியன் 5வது இடத்துல இருந்தால் பிள்ளைகளுக்கு இந்த காய்ச்சல், சளி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஏதாவது உடல் உபாதைகள் மட்டும் கொஞ்சம் வரும். அது உங்களுடைய மூத்த பிள்ளைகளுக்கு தான் வரும், மற்றவங்களுக்கு வராது, சரிங்களா? சரி, அதே போல்
8ஆம் அதிபதி 5ல் இருந்தால் புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ புத்திர தோஷம்னா ஏதாவது பிள்ளைகளை வச்சு கொஞ்சம் கவலைப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை கொஞ்சம் இருக்கும். ஆனால் மிகப்பெரிய பாதிப்பு ஒன்றும் வரதுக்கான வாய்ப்பு இருக்காது. 9வது இடத்தை பொறுத்தளவு கேது இருக்குது. 9ல் கேது இருந்தால் தந்தை கூட வந்து ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும். இல்லைன்னா தந்தைக்கு வந்து கொஞ்சம் உடல் நலத்தை பாதிக்கும். அதைத்தான் அந்த கேது செய்யும். சரிங்களா? சரி. இப்போ குரு பகவானை எடுத்துக்கோங்க. குரு பகவான் வந்து உங்களுக்கு 3 மற்றும் 12க்கு அதிபதி தான் குரு பகவான். அதாவது உங்களுக்கு விரையாதிபதி தான் குரு பகவான். அவர் வந்து இப்போ 5வது ராசியில் இருக்கார். 5வது ராசியில் குரு இருந்தால் நல்லது. எதுக்கு நல்லது அப்படின்னா, பொருளாதாரம் நல்லாயிருக்கும், பண விஷயம் நல்லாயிருக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைக்கும், தொழில் நல்லா நடக்கும், நல்ல லாபங்கள் கிடைக்கும், நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும், வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும், பிள்ளைகள்னால ஆதாயம் இருக்கும், கோயில் குளங்கள்னால நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் 5ல் குரு இருந்தால் சர்வ யோகமுமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இப்போ நடந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் குரு விரையாதிபதியாக வந்து வருவார். விரையாதிபதியாக வந்து அவர் 5வது ராசியில் தான் இருக்கார். அப்போ பெற்ற பிள்ளைகள்னால ஏதோ ஒரு வழியில் விரைய செலவுகள் வந்து நமக்கு ஏற்படும். அப்போ அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் செய்யலாம், அல்லது அவங்களுக்கு தேவையான காரியங்களை செஞ்சு தரலாம், அவங்களுக்கு வேணுங்கிற பொருள்களை வந்து நம்ம வாங்கி தரலாம், அல்லது பிள்ளைகளுக்கு விசேஷங்கள் ஏதாவது வைக்கலாம். இதன் மூலமாக பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் செலவாகும். இதை தான் அந்த குரு பயிற்சி செய்யும். சரிங்களா? சரி. மற்றதெல்லாம் நல்லா தான் இருக்கும். அதனால் கவலைப்படணுங்கிற ஒரு அவசியம் வந்து உங்களுக்கு இல்லை. ஆக மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதத்தில் உள்ள கிரகநிலைகள் நல்லா இருக்கிறனால உங்களுடைய வாழ்க்கையும் நல்லாவே இருக்கும், சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மகர ராசி நண்பர்களே.